ன்றது வேற படிப்புன்ற வேற. படிப்பு படிச்சாதான் நாளை பின்ன அவன் நல்லா பெரிய ஆள் ஆக முடியும். அதுக்கு தான் நான் சொல்லி பெரிய ஆளா 45 வயசுல அவன் முடி நரைச்சு அவனே பெரிய ஆள் ஆயிப்பான். இது வந்து இந்த மண்டை இருக்கு பாரு, இது வந்து போஸ்ட் கம்பி. பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுடா. டியூன் பண்றதுக்கு நான் சொல்லி தரணும் அவசியம் கிடையாது. நீங்க இட்டுட்டு போய் வேற எதனா டியூஷன்ல சேர்த்து விடுங்க, இல்ல என் டியூஷன்ல சேர்த்து விடாதீங்க. பாஸ் இந்த மூணாவது கேமரா ரிவைண்ட் பண்ணுங்க. ஜூம் பண்ணுங்க. ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்த முடிஞ்சுதா. ஐயோ ஐயோ, இவங்க தான் உன்னை வந்து உருப்பட மாட்டேன், ஒன்றுத்துக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதா? நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த வார்த்தையும் விடாத, நான் பார்த்துக்கிறேன். மாமா நான் இருக்கிறேன் உனக்காக. கன்ஃபார்ம் தானே இவங்க தானே? ஆமாம், இப்போ மட்டும் அப்படியே செல்லமாக என்னமோ நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி பேசியிருக்கீங்க. அவன் ஏதோ ஹோம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான், உருப்பட மாட்டேன், இப்படி இருந்தால் லைஃப்பில் எங்கடா உருப்பட போகிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். அவன் டியூஷன் டீச்சர், நான் தான். நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதுல? எங்க சொல்லி கொடுத்தா நான் உனக்கு வந்து நல்லதான் சொன்னா உங்க மாமா நீ கூட்டிட்டு வருவியா? சண்டை போடுறது இங்க பாருங்க, சண்டை போடுறதுக்காக நான் வரல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர் தானே, கொண்டையே போட மாட்டீங்க நீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் வரேன், அவன் மட்டமானவன் இல்ல, அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. என்ன திறமை இருக்கு? என்னென்ன திறமை அவன்கிட்ட இருக்கியா? ஃபுட்பால் கில் வச்சிருக்கேன். எங்க எத்தனை கில் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இது பப்ஜில கில் பண்ண சொல்றியா? அது வந்து ஸ்கில்ஸ்ன்றது வேற, படிப்புன்ற வேற. படிப்பு படிச்சாதான் நாளை பின்ன அவன் நல்லா பெரிய ஆள் ஆக முடியும். அதுக்கு தான் நான் சொல்லி பெரிய ஆளா 45 வயசுல அவன் முடி நரைச்சு அவனே பெரிய ஆள் ஆயிப்பான். இப்போ அது பிரச்சனை கிடையாது. இப்போ மெஸ்ஸி மாரி அவன் ஆக போறான்றான். இப்போ நீங்க சொன்னீங்களா அவனுக்குள்ள ஒரு திறமை இல்லைன்னு. இப்போ இது பாலு ஒண்ணு, இது வந்து இந்த மண்டை இருக்கு பாரு, இது வந்து போஸ்ட் கம்பி. இது வந்து போஸ்ட் கம்பி. விஜய் படத்துல பாலு புஷ்னு அந்த ஓட்டக்குள்ள போகுது. என்ன பண்றீங்க? என்ன நடக்குது? இருங்க, இவன் எவ்வளவு கூடி பார்த்து அடிக்கிறான்னு பாக்குறான் மூஞ்சில. இருங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுங்க. இப்போ உங்க மண்டையை வந்து நம்ம அந்த ஒரு இது பேர் என்னது, அந்த விஜய் படம் போஸ்ட், அது ஓட்டை, அந்த ஓட்டை மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டா? ஒரு நிமிஷம் இருங்களா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடா நீ பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுடா. இருங்க ஏங்க எழுந்திருங்க. நீ வாடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? சின்ன பையனுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு அறிவு இல்ல. உங்களுக்கு கொஞ்சமாச்சு உன்னோட ஸ்கில்ல நான் வெளில கொண்டு வரேன். இப்படி இந்த மாதிரி விளையாடிட்டே இருந்தா என்ன பொழப்பு இது? படிச்சாதான் நாளை பின்ன ஆஃபீஸ்க்கு நல்லா ஜாப் போக முடியும்னு சொன்னேன். நீ என்னடா ஆக போறா? ஃபுட்பால் அந்த ஃபுட்பால். இருங்க டீச்சர், இருங்க இங்க கேளுங்க. டியூஷன் டீச்சர், நீங்க சொல்றதை நான் கேளுங்க. நீங்க உட்காருங்க. அவனுக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்லை வச்சு நீங்க நயன்தாரா மாரி அவனை வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக்கி விட்டுருங்க. தேவையில்லாம பேசாதீங்க. என்னடா அது உங்க மாமா கூட்டு வந்து இப்படி பண்றியா? நாளைக்கு வா உனக்கு டியூஷன்ல கம்முன்னு பால் எடுத்துட்டு போய் விளையாட்டு வீட்டுக்கு போயிட்டு டியூஷனுக்கு வர நிலைமை பாரு. ஒழுங்கா படி, ஓகேவா? அவர் சொல்ற மாதிரி ஆச்சு. மாமா நான் என்னத்துக்கு இருக்கேன்? நீங்க மாமா எதுனாலும் இருந்துட்டு போங்க. மாமன்காரன் அவனை ஒரு மருமவனை வசதி விடலான்னு பாக்குறான். நானு அவனை எப்படியாச்சும் ஒரு பெரிய ஆள் ஆக்கி விடுறேன். என்னடா சொல்றா? உனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்கா, டீச்சர் மேல நம்பிக்கை இருக்கா? பாத்தீங்களா? டீச்சருக்கு வந்து எதுக்கு நான் இருக்குன்னா ஸ்கூல். நீங்க வந்து ஸ்கூல் டீச்சர் இல்ல, டியூஷன் டீச்சர். அத மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நீங்க டியூஷன் டீச்சர் எதுக்கு இருக்குறாங்கன்னா படிக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறது தான் இருக்குறாங்க. அதனால நான் வந்து படிக்க வைக்கிறது தான் இருக்கேன். அவன் ஏதோ ஒரு கேள்வி கேட்டானா அந்த கேள்வி பால் விளையாட்டுக்குலாம் அது நீங்க தான் இருக்கீங்க. அப்ப நீங்க கூட்டிட்டு போய் விளையாட வைங்க. இந்த மாதிரி மூஞ்சில மத்தவங்க மூஞ்சில அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கெட்ட பழக்கம் சொல்லி கொடுக்கலாம். மொத்தமா 12வது தான் படிச்சிருக்கீங்களா? டியூஷன் டீச்சர் சொல்றீங்களா? நான் 12வது படிச்சேன், உங்களுக்கு தெரியுமா? அப்படிதானே சொன்னேன். நீங்க எனக்கு இதுதானே சொன்னீங்க 12வது. நான் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்க வேலை 12. நான் எப்படா சொன்னேன் உங்ககிட்ட? நீங்க உட்காந்துருக்கும்போது நான் உட்காந்துருக்கும்போது சொன்னீங்க. நம்ம ரெண்டு பேரும் எங்கடா இங்க உட்காந்துருந்தோம்? நீங்க தானே கரண்ட் போயிட்டு இருந்து பார்க்கு இட்டுன்னு இருந்தீங்க. ஏன்னா கரண்ட் பொண்ணு இட்டு வருவாங்க. நீங்க இட்டுட்டு வந்திருந்தா நான் பார்க்கு இல்லக்கா, பார்க்குக்கா. இருங்க டீச்சர், இங்க கேளுங்க டியூஷன் டீச்சர். சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க நில்லுங்க. அவன் குறி பார்த்து அடிச்சுட்டான்னு அவன் ஃபுட்பால் பிளேயர். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அவன் உருப்பட மாட்டான். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. பால் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விடுங்க அவனை. நீ ஆடுறா. பண்ணாதடா. லூசாடா நீ? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவர் தான் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா அவர் மென்டல்ல நான் அரை மென்டல்க்கா. பேச சொல்லி அவன் எதுவும் பேசல, அவன் மனுஷால் தான் பேசுறான். அவன் ஒன்றும் சொல்ல வரல. நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. அவன் ஒரு திறமைசாலின்னு டியூஷன்ல கூட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி காட்டுறீங்க. காட்டுறாங்களா காட்ட மாட்டீங்களா? காட்டுவேன். எங்க காட்டுறீங்க? ஆனால் குறை சொல்லியிருக்கீங்க. அவன் எப்படிங்க டிஸ்பிளேஜ் ஆகிட்டான்? எப்படிங்க அவன் மேலே படிப்பான்? அவனுக்கு 10 பேர் முன்னாடி வச்சு அவனை அசிங்கப்படுத்தினா அவன் எப்படிங்க மேலே மற்றவங்கள்ட்ட சகஜமாக பழகுவான்?
ஏன்டா லேட்டு? அப்பா, நான் அதை சொல்லலப்பா. இது நான் என்ன சொன்னேன்னா பால் இன்னும் விளையாடிட்டு இருக்காரு, கூப்பிட மாட்டேன். இங்க பாருங்க, இந்த பாலை நீங்க அடிக்க பார்ப்போம். அவனை என்ன குறிப்பாத்து அடிக்க பார்ப்போம். அடிச்சுடுவீங்களா? எனக்கு தெரியாது பால்லாம் விளையாட. அப்ப சொல்றீங்களா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்குங்க. நான் இருந்தாலும் படிப்பு முக்கியம் தானே. அவன் பாருங்க, அவன் ஆர்வத்தை பாருங்க. என்ன தரையை விட்டு கிளம்ப இங்க வாடா, ஏன்னா அங்க ஓரமா இருக்கிறான். வந்து ஓங்கி நிக்க வேண்டிய இடம்டா இது. இப்போ வந்து டீச்சரை அடிக்கிற அடி திறகண்டு ஓடணும். என்ன சொல்றேன்? அடி அடி அடி. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ? அவர் சொல்றதெல்லாம் பண்ணாதடா. மாமா பண்ணுவோம். மாமா சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. நான் இதுல சேர்த்து விடுறேன், ஃபுட்பால் கிளப்ல சேர்த்து விட்டா அவ்வளோ ஆசையா தலையாட்டாம. நீங்க சேர்த்து விடுங்க. அப்ப டியூஷனுக்கு வர வைக்காதீங்க இனிமே. டியூஷன்ன்றது வந்து டியூன் பண்றதுக்கு தாங்க டியூஷனு. டியூன் பண்றதுக்கு நான் சொல்லி தரணும் அவசியம் கிடையாது. நீங்க இட்டுட்டு போய் வேற எதனா டியூஷன்ல சேர்த்து விடுங்க. இல்ல ஏன் டியூஷன்ல சேர்த்து விடாதீங்க இனிமே. பாஸ் இந்த மூணாவது கேமரா ரீவைண்ட் பண்ணுங்க. ஜூம் பண்ணுங்க. ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்த தட்டு முடிஞ்சுதா. ஐயோ ஐயோ. அப்போ உங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அப்போ அவனோட போக்கு அவனை விடுங்க. நீ செஞ்சு நீ போங்க. இப்போ வாலிபால் விளையாட தெரியுமா? சரி, இப்போ கரெக்டா டீச்சர் மூஞ்ச பார்த்து அடிக்கணும். இந்த தேவையில்லாம பண்ணுவீங்க. அப்புறமா என்ன பேசிடுவேன் நான். அப்புறமா வேண்டாம். அப்போ அவனை கூப்பிட்டு வச்சு பாராட்டி விட்டுறாங்களா டியூஷன்ல? நீ நல்ல உனக்குள்ள ஒரு திறமை இருக்குடா, நீ ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். நான் அவனுக்கு திறமை இருக்குன்னு ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்ல. ஆனா படிக்கவும் செய்யணும். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஏன் படி. அவனுக்கு ஒரு கொஸ்டின் கேளுங்க படிப்புல இருந்தே. வா மாட்டிப்பேடா, கரெக்டா சொல்லிடுவே பதிலா. நம்பி கேளுங்க, ஒரு கொஸ்டின் கேளுங்க. எத்தனாடா படிக்கிறா? 5th இருந்து ஒரு கொஸ்டின் கேளுங்க பாப்போம். மல்டிபிள் டேபிள் சொல்றா. 5 டேபிள் சொல்லு. 5 1 5 5 2 10 5 3 15 5 4 20 5 5 25 5 6 30. இதெல்லாம் பாடத்துல தான் வருதா? நான் படத்துல வருதுன்னு நினைச்சேன். என்ன கரெக்டா சொல்றானா? அவன் கரெக்டா தான் சொல்றான். நீங்க தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவனுக்குள்ள அப்ப நல்லா படிக்கிற பையனை இல்ல 5வது டேபிள் யாரோனாலும் சொல்லலாம். 9வது டேபிள் சொல்றா. 9 தெரியாது. பாத்தீங்களா? 10 டேபிள் இருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனா அவன் 10 டேபிள் இருக்கு எப்போ சொல்லி கொடுத்தீங்க? மொத்தம் 20 டேபிள் தான் இருக்கும். ஸ்கூல்ல மொத்தம் 20 டேபிள் தான் இருக்கும். ஐயோ யாட்டே காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டே காமெடி பண்ணிட்டாரு. 9th டேபிள் நான் சொல்லி கொடுத்தேன். அவன் 5th டேபிள் வரைக்கும் தான் படிச்சிருக்கான். 9th டேபிள் படிக்கல. டேபிள் எதுக்கு படிக்கணும்? டேபிள் உட்கார்றதுக்கு தானடா வேணும். டேபிள் உட்கார்றதுக்கு மாமா. நீங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேபிள்ஸ் பச்சா தான் அவன் வந்து மேக்ஸ் போட முடியும். டேபிள்னா என்னடா? தெரியலம்மா. நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கறது இல்ல. நீ போடா. நீ ஃபர்ஸ்ட் நான் உங்க அம்மாட்ட பேசிட்டு போறேன். அம்மா இருங்க, அவன் பால் அப்ப உங்க மண்டையில அடிக்கணுமா? நீங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் மென்டலா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. இல்ல நெட் கலந்துச்சா உங்களுக்கு? நெட் சைக்கிள்ல தானே காரணம். அவன் கேக்குற கேள்வியே இப்படிதான் போல. எனக்கு ஒண்ணும் புரியல மாட்டேங்குது. எனக்கு இவன் குப்பத்துல பேர் வந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. புரியல. நீ கேக்குற சம்பந்தம் நான் எதுக்கா? சம்பந்தம் நான் எதா அந்த கல்யாணத்துல எல்லாம் சொல்லுவாங்களே அதான். என்னமா பின்றான்? எங்கடா என்ன இப்படி பின்றான்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குல்ல அவன் ஃபுட்பால் பிளேயரா வருவானே? நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சத்தமா சொல்லுங்க. அழுத்தமா சொல்லுங்க. இருக்கு. நம்பிக்கை இருக்குல்ல அவன் ஒரு நாளுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் வருவா இல்லடா? வருவான். சரி விடுங்க, இதை விடுங்க. இங்க இந்த பேக் மட்டும் கொடுங்க. சித்ராணி கொடுங்க. இங்க இருங்க. நீங்க வந்து உங்க மேல அடிக்க தான் நீங்க பயப்படுறீங்க. இந்த பால் இங்க விடா. இந்த பேக் என்னத்துல? 50 ரூபாய் பேக் எடுத்து வந்து ரொம்ப சீனா. உங்களுக்கு தெரியுமாடா இது 50 ரூபாய் பேக்னு? தெரியுங்க, பட்டாளத்துல விட்டாங்களே. உங்களுக்கு தெரியுமா இது 50 ரூபாய் பேக்னு? பட்டாளத்துல போய் வாங்கி தேவலாம் பேசாத நீ. உங்க அம்மாட்ட சொல்றேன் இரு ஃபர்ஸ்ட். டென்ஷன் ஆகாதீங்க அக்கா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நீ ஆடுற அந்த பேக்ல கரெக்ட்டா குறிப்பா தரறா. இருங்க நீங்க பைத்தியம் மாதிரி இருக்கீங்க. இருங்க காஸ்ட்லி பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். மிரர்லாம் இருக்கு, இதுல கண்ணாடிலாம் இருக்கு. நான் ஃபேஸ் பாக்குறேன். மொத்தமே 4 ஸ்டூடெண்ட், அதுல டீச்சர்ன்ற பெருமை வரும் அவங்களுக்கு. நீங்க ஒத்துக்கிறீங்க சதான்? 4 பேரை கூப்பிட்டு வச்சு அவனை பெருமைப்படுத்தி விடுங்க. அவன் நல்ல பிளேயருங்க. இப்ப பாருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. பால நீ கண்ணாடுறா பார்த்தேன். எப்படி கரெக்டா அடிக்கிறான். சரி நான் நம்புறீங்களா? நம்புறேன். அவங்க அம்மா வந்து பேச சொல்லுங்க. இல்ல நான் ஃபுட்பால் பிளேயர் நம்புறீங்களா? இல்ல உங்க மேல அடிச்சு பால் விடுறான். உங்களுக்கு ஜோ தெரியுமா? தெரியுமே. ஜோக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு தாங்க. அவங்க தாங்க உங்களை வந்து சும்மா ஃபன் மாதிரி பண்ண சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் நீங்கள் வந்து சும்மா படித்து முடிச்சுட்டு வெட்டியாக இருந்து பசங்களை வச்சு மொக்க போட்டுட்டு இருக்கீங்க டியூஷன்ன்ற பேரில் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு
இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க கேமராவில் இந்த செஸ் பார்ட் பண்ணுக்காக உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி சரி உங்களை அப்போ தான் நீங்கள் மொக்க போட்டுட்ருக்கீங்க சரி உங்கள் ஸ்டூடெண்ட்லேயே தான் ரொம்ப அராத்து அப்படின்னு சொன்னால் அவனை பிடிச்சி கொண்டுட்டு வந்தோம் நாங்கள் ஓகே அவர் அப்படியே வீடியோ போட்டுடலான்னு ஹாய் கட்டிங்